கொண்டு வந்து உடைய ஊழியர்களை செலுத்தி அந்த காரணங்களை என் கண்டிருக்கு உடைய கருத்தை நம்ம தருகிறோம். சீரழித்து ஆசீர்வதித்து கொடுத்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செழிப்பும் சீரும் ஆசீர்வாதம் பெருகிறதுக்காக ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். தேவனை மட்டும் உடைய நடத்தையை பாதுகாப்பதை நன்றி. அதுபோல உண்மையிலே செலுத்தப்பட்ட காணிக்கைகளையும் உடைய சமூகத்திலே உடைய பார்வையை கொண்டு வருகிறோம். ஏழை தொட்டு ஆசீர்வதித்து கடந்த வாரத்தில் ஒரு குடும்ப வாழ்க்கையை சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் உடைய தேவைகளையும் அறிவுரை சந்திக்கிறேன். மக்கள் நன்றி. இப்பொழுது நன்றே உடைய காணிக்கையை ஏற்றுக்கொண்டு இந்த வாரத்தில் அவருடைய குடும்ப வாழ்க்கையில தேவனுடைய சமாதானம் தேவனுடைய ஆசீர்வாதம் உடைய குடும்பத்தை நிரப்பத்தக்கதான் நம்ம ஜெபிக்கிறோம். அவருடைய தேவை அனைத்து சந்திக்கப்படுறதுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். அவருடைய உடைய காணிக்கைகளை தொட்டு ஆசீர்வதித்து பசுக்கப்படுத்தி சபைக்கு ஒழுங்கினார். இதனுடைய மேன்மைகளை இதனுடைய நிலையான ஆசீர்வாதங்களை குடும்பத்தை பெற்றுக்கொள்ள நிற்கிறார். நாம் நாளைக்கு கேட்டுக்கொண்டவருடைய வருமானங்களை பெருக பண்ணோம். நம்முடைய தேவையிலிருந்து சந்திக்கப்படத்தக்கதாக நிற்கிறார். உமக்காக செய்கிறவருடைய பேருடைய வாழ்க்கையில எந்த ஒரு குறையில்லாமல் நிறைவான பலனை பெற்றுக்கொள்ள நிற்கிறார். ஒரு தம்பி அடியார்களை உடைய பசுத்தங்களுக்கு கொடுக்கிறோம். உமக்கே நன்மை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கொடுக்கிறோம். நல்ல பிதாவே ஆமென். தயவுசெய்து யாரையும் அதோட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு வாழ்க்கை வரவேற்க விசேஷமாக சென்னையிலிருந்து வந்து நான் வாழ்க்கை வரவேற்கிறேன். 2 பேரும் கஷ்டம்தான். சரிங்களா? ஒரு அண்ணன் எப்பொழுது அந்த தெரியும் அந்த பண்ணுறாரு. இன்னொன்று சமந்தகர். சரிங்களா? அதனால் 2 பேர் கஷ்டம் தான். அறிவிப்புடன் எனக்கு இந்த ஆராதனையிலே நம்முடைய வசனங்களை நிஜம் கொடுப்பாங்க. கொஞ்சம் உடனே சாப்பாடுல ஜோம் பண்ணிடலாம். சரிங்களா? கொஞ்சம் உடனே பாடிக்க செஞ்சுருக்கா நேற்று வடகணி அக்கா வந்து கொஞ்சம் காசு கொடுத்தாங்க. எங்கள் குடும்ப சார்பாக சாப்பாடு போடுவேன்னு சொல்லி. அதனால் நான் போட்ட பிளான் வேறு. ஒரு சில தக்காளி சாதம் தக்காளி சாதம் செய்யறா, இன்னும் போட்டு தயிர் சாதம் செய்யுது. அந்த ஆசை என்ன நிறைவேற்றணும் ரொம்ப பிளான் பண்ணி வச்சுட்டு சொல்லிட்டேன். சரி சாப்பாடு வச்சுட்டு ஒரு பகுதி எடுத்துட்டு தக்காளி சாதமோ ஒரு பக்கம் தயிர் சாதம் பண்ணி இன்னும் கொஞ்சம் அம்மாட்ட ஊர் மாங்காய் வேணுமா ஊரா செஞ்சு கொண்டு வா. ஏன்னா மாங்காய் தயிர் ஐயா அப்படின்றதுக்காக செய்கிறாங்க. அவங்க ஆசையாக தான் இருந்தாங்க. அதுலேயே மழை வந்தாங்க. ஐயா எங்கே சார்பாக நீங்கள் எல்லாம் செய்யலாம் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மாற்றிட்டோம். ஏன்னா என்ன சாப்பாடு பார்த்தீங்கன்னா கீ ரைஸ் சிக்கன் கிரேவியும் அதனால் சேகர் வந்து நல்லா குவாலிட்டியாக தரணும்னு சொல்லி அட்டை பிடிச்சி வாங்கிட்டேன். சரியா? அதனால் தயவுசெய்து நல்லா சாப்பிட்டேன் கொடுத்தாரு. நான் ஏன்னா உங்களுக்கு ஏன் சொல்கிறேன் கேட்டீங்கன்னா நீங்கள் ஜோம் பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன். சரிங்களா? நம்ம இந்த உணவு மூலியத்தில் நிறைய பேர் எனக்கு உதவியாக இருக்குங்க. அதனால் நினைக்கும் போது நம்ம ப்ராமிஸ் பண்ணிட்டோம். போன வருஷத்தில் கிளாஸ் புதிய சபைக்கு போனாச்சுன்னா நான்வெஜ் தான் பெரிய கிடையாது. ஆனால் அது மாதிரி ஆர்டர் வந்து எல்லாருக்கும் இருக்கிற சபைக்கு ஓடுறது அதை ஏற்படுத்தி ஏதோ அதை நாங்கள் நம்ம வரவேற்கிறாங்க. உங்களுக்கு சாப்பாடு நல்லா இருக்கும். திருப்தியாக சாப்பிடுங்க. டேஸ்ட் பண்ணலாம். சரிங்களா? சரி. அப்புறம் இந்த வாரத்தில் ஒரு நாள் நான் இருக்க மாட்டேன். ஒரு நாள் 2 நாள் நான் சென்னைக்கு போகிறேன். கொஞ்சம் சில பொருட்கள் வாங்குறது வயது அந்த சிசிடிவி கேமரா இந்த டிவிக்கெல்லாம் வயல்லாம் வாங்கணும். அப்புறம் நம்முடைய அலாரம் அடிக்காமல் இருக்குது. அதுக்கு யூனிட் வாங்கணும். சரிங்களா? அப்புறம் அந்த மெமரி கார்டு இருக்குது. மெமரி கார்டு பண்ணணும். அதெல்லாம் கொஞ்சம் வேலை இருக்குது. அதனால இந்த வாரம் நான் சென்னை போயிட்டு இந்த வாரத்தில் பெரிய எடுக்கிறதுக்கான ஏற்பாடுகள் நடைபெறும். சரி பெரிய காரியங்கள் போகும். சரிங்களா? அதனால் என்ன சொல்லிட்டே நாளைக்கு அதனால் அது சமையலுக்கும் போவேன். அதனால் நீங்கள் அதை தெரியப்படுது. மற்றபடி வெள்ளிக்கிழமை பேர் எவ்வளோ பொழுது நடக்கும். சரிங்களா? ஆசீர்வாதம் தான் இருக்குது. எவ்வளோ தடை இருக்குன்னா வெள்ளிக்கிழமை பேர் எவ்வளோ நம்ம பாதிக்கப்படுறோம் நமக்கு தெரியுமா? தெரியவே தெரியாது. அவ்வளோ ஒரு பாதிப்பு. ஆனால் அதிலே நாங்கள் வைராக்கியமாக பண்ணுறோம். போன 2 வாரம் மழை காற்று அந்த மாதிரி பிரச்சனைகள். அதனால் வீட்டிலே உள்ளே உட்காந்து காலத்தை ஓட்டணும். எந்த வாரம் போன வாரம் கேட்டீங்கன்னா காலத்தை கட் பண்ணுறாங்க. சரியாக 5 மணிக்கு 5 காலத்துக்கும் கட் பண்ணிக்கிறாங்க. கரண்ட் இல்லை. நிறையா தோரப்படம் உதவியாக இருந்துச்சு. அப்போ உடனே வந்து என்ன பண்ணால் ஜெனரேட்டர் போயிட்டு எனக்கு ஜெனரேட்டர் ஆப்ரேட் பண்ணவே தெரியாது. எனக்கு
அதுக்கு வினோத்துக்கு தான் தெரியும், கொஞ்சம் வேறு தெரியும், கொஞ்சம் எனக்கு தெரியாது. ஆனால் கூட என்னத்தை போட்டு ஸ்டார்ட் பண்ணி ஓட விட்டேன். ஓட லைட் வந்துச்சு. லைட் வந்துச்சா வந்தோடனே பார்த்தீங்கன்னா அப்புறம் ஒரு மாதிரி இருக்குது, சிக்கி இருக்குது. உடனே சரி உடனே ஆஃப் பண்ணி போட்டு உடனே பெட்ரோல் வாங்க நிறைய பெட்ரோல் வாங்கி போட்டுட்டு உள்ள உட்காந்துருக்கேன். மறுபடியும் அதே ப்ராப்ளம், இந்த லைட்டனா பட்டு அடிக்குது. அப்புறம் வெளியே பார்த்தா ஜெனரேட்டர் சவுண்டே மாறிச்சு, ஒரு மாதிரி இழந்து. ஏசி ஒரு நல்ல இருக்க அதுக்கு கரண்ட் கொடுக்க முடியல. உடனே ஏசி ஆன் பண்ணிட்டு அப்புறம் என்ன பண்ணோம், ஜெனரேட்டர் பண்ணி ஓடணும். கடைசியில் முடியில வரையும் கரண்ட் இல்லைங்க, முடிஞ்சு வெளியே போய் உட்கார்ந்து வருதுங்க. எப்படின்னு யோசிச்சு பாருங்க. அதனால அந்த மொழியில் அவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அதை நம்ம சொல்ல புகாரளிக்க அந்த மொழிகள் நம்முடைய சபை பெண்கள் தான் செய்கிறாங்க. அந்த மொழி சரி அதை வந்து உட்கார்ந்துருக்கோம். தான் நம்ம ஜோமளிக்க பங்கெடுக்கணும், நிறைய ஆசீர்வாதங்கள் உண்டு. அதனால அந்த காரியங்களுக்காக முயற்சி எடுக்கக்கூடிய உங்களுக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை திருவிருந்தாரம் உங்களுக்கு தெரியுங்க. திருவிருந்தாரத்தை தயவுசெய்து குடும்பமாக பங்கெடுக்க உங்களை வாழ்த்து நான் வரவேற்கிறேன். இப்பொழுது நம் செய்திக்காக நடந்துள்ளோம். விஜயநகரத்து தேவனுடைய வசனம் கர்த்தருடைய வசனம் மேம்படுவதாக. நம்முடைய பிதாவாகிய தேவனாகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய கிருபையும் சமம் உண்டாவதாக. அவனை நாட்களும் இன்னொரு முறையாக யாவரையும் தேவனுக்கான ஒரு இணைந்து ஆரோக்கியம் வார்த்தை கேட்கும் அடுத்த அவருடைய கிருபையை சோதரிக்கிறேன். வார்த்தை கொடுத்த யாவருக்கும் சர்வ யாவருக்கும் இயேசு நாமங்களை நான் சொல்லிவிடுகிறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம் கேட்க போற செய்தி தலைப்பு ஒரு மனம். இந்த வார்த்தையை நம்ம அடிக்கடி உபயோகப்படுத்துறோம், திட்டத்தில் உபயோகப்படுத்துறோம். கிறிஸ்து சமயத்தில் இந்த உண்மைங்கிற வார்த்தை அதிகம் உபயோகப்படுத்தப்படுகிறது. இது வந்து எல்லா இடத்துக்கும் தேவைப்படுது. ஒரு குடும்பத்தில் கிறிஸ்தவனுக்கு ஒன்றும் தேவைப்படுது. ஆலயத்தை சவிப்பதற்கும் விசுவாசத்திற்கும் முக்கியமானவர்களுக்கும் ஒருவனும் தேவைப்படுது. செவ்வாயில் இருக்கும்போது முக்கியமான ஒருவனும் தேவை. வேலை செய்கிற இடத்துல கூட எனக்கு ஒன்றும் கண்டிப்பாக தேவை. ஏன்னா ஒரு ஜாப் செய்ய சொன்னால் 2-3 செய்யறாங்க. அந்த உரிமை இருந்தால் தான் கரெக்டாக செய்ய முடியும், இல்லைன்னா தவறாக போயிடும். இன்னைக்கு இந்த மெட்ரோ ட்ரெயின் இருக்குது, 2 டிரைவர் இருக்கிறாங்க. 2 பேர் ஒரு மணி தான் ட்ரெயின் போகுமா அப்படின்னு நிற்காங்களா? அது மாதிரி இன்னைக்கு குடும்பத்தில், சமுதாயத்தில், ஆலயத்தில், வேலை இடத்துல எல்லா இடத்துலையும் பார்க்கும்போது ஒருவன் கண்டிப்பாக தேவை. இது ஏன் தேவைப்படுது? இதனால என்ன நடக்கும், என்ன காரியம் நடக்கும், எப்படி நடக்குது, எப்படி இருந்தாலும் இந்த காரியம் சிந்திக்க போறோம். அதுக்கு முன்பாக கங்கை முடிச்சிருக்கலாம். கங்கை கொடுக்கும் ஏசபை நோக்கி பார்ப்போம். இவ்வளவு நாடத்திலிருந்து அப்பா நீங்க பேசுங்க சொல்லி கேட்கலாமா? நம்முடைய ஆளுக்காக தெரியும் நான் பேசிய ஆண்டவர் என்னுடைய வார்த்தைகளை ஜனம் கேட்க வேண்டும் என்று விரும்புகிறவர். நமக்கு அவர் சமம் நல்லா தெரியும். மரியாள் மாக்கள் தேவனுடைய காத்திருந்து வார்த்தை கேட்டு வந்தபடியால் அவர் சொன்னார், ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொண்டான்னு சொல்லி. அப்படி கூட நல்ல பங்கை தெரிந்து வந்திருக்கிறோம். ஆகினாலே நாம் ஏக செஞ்சோட ஒரே செஞ்சவரோட ஏசர் வார்த்தை காத்திருக்கோம். அவனோட பேசுவார். இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உங்கள் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உங்கள் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் இலகாய மாற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் இலகாய மாற்ற வேண்டும். ஆராதனை ஆராதனை
உங்களுடைய சமூகத்தில் ஒன்று கூடி ஆராதிக்க ஸ்தோத்திரிக்க தொழுதுக்குள்ள நீ கொடுத்த மகத்தான கிருபைக்காய் ஸ்தோத்திர சுவாமி. இந்த வார்த்தையை கொண்டிருக்கிறோம், உம்முடைய பாதுகாத்துக்கு உன்னை பேசணும் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வாசிங்க. கலாத்தியர் 3:28. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சியோன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவில். நமக்கு ஏன் ஒருமை தேவை அப்படிங்கிற கேள்விக்கு இங்க சொல்லப்பட்டிருக்குது. நீங்க எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குள் ஒன்றா இருக்கிறீர்கள். இதுல பாத்தீங்கன்னா சொன்னா யூதன் என்றும் கிரேக்கன் இல்லை, அடிமை என்றும் சியோன் என்றும் இல்லை, ஆண் பெண்ணும் இல்லை. ஜாதி வித்தியாசம் கிடையாது, உயர்வு தாழ்வு கிடையாது, படித்தவர் படிகள் கிடையாது, ஏழை பணக்கர் கிடையாது. ஆனால் நம்ம யாரு? கிறிஸ்தவர்கள். கிறிஸ்துவுக்குள் ஒன்றாக இருக்கிற ஆகையாலே நமக்கு என்ன தேவை? ஒருமை தேவை. அது மாத்திரம் இந்த எபேசியர் 4ஆம் அதிகாரம் அதுபடி வாசிங்க. யோவான் 17ஆம் அதிகாரம் 11 வசனம். யோவான் 17:11. நான் இனி உலகத்திலே இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், நான் உம்மிடத்தில் வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீ எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாயிருக்கும்படிக்கு நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். நம்ம இந்த கடைசி காலத்துல இதை பிரிஞ்சு போயிடுவோம், ஒண்ணு இருக்காதுன்னு சொல்லி அப்பவே ஏசு ஜெபம் ஆரம்பிச்சார். சொல்ல பாருங்க, நான் இனி வருகிறேன், இவர்கள் இருக்கிறார்கள், நான் உம்மிடத்தில் வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீ எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாய் இருக்கும்படி நீ நம்முடைய நாமத்தாலே காத்துக் கொள்ளும். பிதாவுக்கு ஒன்றாய் இருக்கிறது போல இது ஒன்றாய் இருக்க வேண்டும். ஆகிய சொல்ல வேண்டும், உங்களுடைய நாமத்தாலே காத்துக் கொள்ளும். காப்பாற்றுன்னு சொல்லி கேட்கிறார். 21 அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும், பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை நீர் என்னிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாய் இருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். நீங்க சொல்ல பாருங்க, பிதா நீர் என்னை அனுப்பினதை விசுவாசிக்கிறதுக்காக நம்ம ஒன்னா இருக்கு பார்த்து உலகம் பார்க்கணும், கிறிஸ்தவர்கள் விசுவாசிக்கணும். அதற்காக ஒன்னா இருக்கு. நமக்கும் சண்டை வச்சு பிரிவு வச்சுன்னா மொத்த உலகம் என்ன சொல்லுவாங்க, ஒரே சர்ச்சைக்கு போறான்பா, இயேசுவை வணங்குறாங்க, இவங்க செய்யறாங்க, சண்டை போட்டுக்கிறாங்க. சொல்ல பாருங்க, நீருடைய அனுப்பி விசுவாசத்துக்காக நம்முடைய செய்ய ஒன்றாம் இருக்கும். இப்போ 4ஆம் அதிகாரம் 6 எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். இங்க போட்டிருக்கு, எல்லாரும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு, அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். யார் இருக்காங்க? சொல்லப்படுறாங்க, எல்லாரும் மேலும் எல்லாரோடும் எல்லாருக்குள்ளும் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து தனித்தனி கடவுள் கிடையாது, அந்த கடவுள் தம்பி கடவுள் அப்படியும் கிடையாது. எல்லாரும் ஒண்ணா இருக்கிறோம். எல்லா விசுவாசம் ஒரே ஆளு இயேசு கிறிஸ்து எல்லாரும் இருக்கிறோம். ஆகையினாலே நமக்கு என்ன தேவை? ஒருமன தேவை, ஒருமன தேவை. அது முதல்ல எபேசியர் 2ஆம் அதிகாரம் 19-20. நான் அந்நியரும் இராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டில் இருந்து அப்போஸ்தலர் இருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்துவே மூளைக்கெல்லாம் இருக்கிறார். ஒரு வீடு கட்டணும் வச்சுங்களேன், மூளையில் போட்டுதான் வீடு கட்டணும். அந்த மூளைக்கு அதை வச்சுட்டு அந்த மேல வீடு கட்ட ஆரம்பிக்கும். இந்த வைக்கப்பட்ட கல்கள் இணைக்கப்பட்டதான் வீடு உருவாகும். நான் சொல்லப்பட்டிருக்கு, வாசிக்கும் போது ஒரே நேரம் ஒரு தேவனுடைய வீட்டாளர் இருக்கணும். அது மூளைக்கு இயேசு கிறிஸ்து,
மூளைக்கு கட்டப்பட்ட நம்முடைய வாழ்க்கை இணைந்திருக்க வேண்டும். அங்க ஒரு கல்லை இங்க வச்சா வீடா இருக்குமாது காம சொல்வதால். ஆக நாம் தேவனுடைய நகரத்தார் வீட்டார் நம்ம மூளைக்கு இயேசு கிறிஸ்து ஆவியினாலே ஒன்றை இணைந்திருக்க வேண்டும், ஒன்று இருக்க வேண்டும். ஆவியினால்தான் நமக்கு என்ன தேவை? ஒருவன் தேவை. ஏன்னா சொல்லுவாங்க ஒற்றுமை வெற்றி கூட சொல்லுவாங்க, ஒன்றுபட்டால் உண்டு வாழ சொல்லுவாங்க. ஆக இந்த ஒருமனத்தை நம்ம கண்டிப்பா. அப்போ இந்த ஒருமை இருந்தால் வாழ்க்கை எங்க நடக்கும்? ஒருமை இருந்தால் நம்முடைய வாழ்க்கை எங்க நடக்கும் பார்க்கும் பொழுது யாத்திரம் 17ஆம் அதிகாரம், யாத்திரம் 17:12 வாசிங்க. மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதின் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள், அதாவது இங்க ஆரோன் சொல்லப்பட்டிருக்கு, ரெண்டு பேரும் மோசே கை தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த காரியம் சொன்னா இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி கடந்து வரும் பொழுது அமலேக்கு சண்டை வராங்க, மோசே வராங்க. மோசே சொல்றாரு, யோசுவா நீ நாட்டுல இருந்த முடியும் சண்டை கடந்து நான் மலை மேல ஆண்டு கோலை வச்சு நிற்பேன்னு சொல்றாரு. இந்த கோலை மோசே உயர்த்தி பிடிச்சிருக்கும் போது இஸ்ரேல் ஜெயிச்சாங்க. ஆனா கை உயரம் அப்படியே வச்சுக்கவே முடியல. அவரால் அப்படியே இறங்கும் போது அமலேக்கு ஜெயிச்சிடறாங்க. இத மோசே எடுத்து ஆரோனும் ஊழிய மனுஷன் பாக்குறாங்க. பார்த்துட்டு ஒரு கிழமை உட்கார வச்சு ரெண்டு பிடிச்சிக்கிறாங்க. இந்த கையும் தாங்கி பிடிக்கிறாங்க, இந்த கையும் தாங்கி பிடிக்கிறாங்க. பிடிக்கும் போது சார்ந்த கை இறங்கல, அசவாலுக்கு இறங்கல. கை உயர்த்தப்பட்டிருக்கும் போது இஸ்ரேல் ஜெயித்தார்கள். பாருங்க, இதுல ரெண்டு ஒண்ணுபட்டாங்க. இந்த ஊரும் ஆறும் அவங்க போயிட்டு அவங்களுக்கு கை அசந்தா போயிருக்கும். ஆனா தாங்கி பிடித்தார்கள். தாங்கி பிடிச்சி ஒரே வச்சிருந்தாங்க. ரெண்டு பேருடைய ஒருமனத்தினால இஸ்ரேல் வெற்றி கிடைக்கிறது. என்ன சொல்றோம்னா, இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவ சமுதாயத்துல அநேக எதிர்ப்பு வந்திருந்தார்கள். விசுவாச கிரியைகள், அந்த வல்லமை, விசுவாச கிரியைகள் எல்லாம் நமக்கு விரோதம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நம்ம செய்யணும் தெரியுமா? ஜெபத்தை ஒரு தாங்க வேண்டும், ஒரு ஜெபிக்கும் தாங்கணும், சோர்ந்து போக ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபிக்கும் போது கிறிஸ்துவ வாழ்க்கை வெற்றி பெற முடியும், கிறிஸ்துவ வெற்றி பெற முடியும். இந்த கிறிஸ்துவ காரியம் நடந்து கொண்டா இருக்குது. தமிழ்நாட்டில் இல்லை கிடையாது. ஆனா அடுத்த ஆந்திரா, அடுத்த வடதேசம் பாத்தீங்க சொன்னா நிறைய எதிர்ப்பு இருக்கு. நம்ம நினைக்கிறோம் இங்க செஞ்சா கேட்பாரா? நிச்சயம் கேட்பாரு. இவங்க ஒரு மலைக்கு பிடிச்சிட்டா அங்க வெற்றி கிடைக்குது. எப்படி? ஒரு மனம். அடுத்ததாக 18ஆம் அதிகாரம் மத்தேயு 18:19. மத்தேயு 18:19. அல்லாமலும் உங்களில் இரண்டு பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஜெபத்துக்கு என்ன சொல்றாரு? உங்களுக்கு இரண்டு பேர் வேண்டிக் கொள்ளுகிற காரியத்தை குறித்து பூமி உருவப்பட்டிருந்தால், ஒருவேளை நம்ம ஒரு யாருடைய ஜெபம் போயிருக்கலாம், எடுத்துக்கலாம், ஒரு வேலையா இருக்கலாம். இது எந்த வேலை குறித்தாலும் ரெண்டு ஜெபிக்கும் போது உடன்படி ஜெபிக்கும் போது நடந்தது. அடுத்து வந்து கேட்கிறேன், ஜெப பதில் கிடைக்காத தெரியுமா? ஒரு மனம். ஒருவேளை நீங்க ஒரு யாருக்கு ஜெபிக்க போறீங்க, ஜெபிக்கும் போது ஜப்ஜா கேட்பாரா? நம்ம கொடுத்த உலகத்துல ஒரு மனம் வச்சுங்களேன், அங்க சுகம் கிடைக்காது. காரணம் ஒருமுறை கிடையாது. எந்த இடத்திலும் எந்த காரியம் குறித்தாலும் ஜெபிக்கும் போது உணப்பட்டிருக்கும் போது ஜெப பதில் கிடைக்கும். சொல்லாரு அது நாட்கணக்காக அடுத்த நிமிஷம் கிடைக்கும். ஆனா ஒரு மனம் இருந்தால் பதில் கிடைக்கும். அடுத்த பாருங்க, இந்த ஜெபத்துக்கு என்ன உணவு ஜெபத்துக்கு என்ன பதில் கிடைச்சது? அப்போ 5ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் 12:5. அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனுடைய ஜெபம் பண்ணினார்கள். இங்க நடவடிக்கை பார்க்கும்போது ஏதுராஜர் பார்க்கிறாரு,
இந்த சபையை குணப்படுத்தி யாக்கோபு வெட்டி கொலை பண்ணிட்டார். யாக்கோபை வெட்டி கொலை பண்ணிட்டார். இது சந்தோஷமா இருந்துச்சு. சீசரோட தொலைஞ்சான் அப்படி சந்தோஷம். உடனே ஏழு பார்த்தார், பேர் பிடிச்சி ஜெயில வச்சிட்டாரு. நீ இவனுக்கு கொலை பண்ணிட்டா எல்லாம் சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா அங்க நிறைய அப்ப நடந்துருக்குது. பேர் பிடிச்சி ஜெயில போட்டாங்க. 2 பேரும் கெட்டப்பட்டிருக்குது. இவனு தூங்குறாரு, நல்லா தூங்குவாரு. நல்லா கொலை செய்யப்பட போற மனுஷன் இன்னைக்கு தூக்கிட்டு இருக்காரு. அப்போ சபை எல்லாம் ஊக்கமா எல்லாரும் ஒருவர் சேர்வைக்கு ஜெபிட்டுக்கிறாங்க. அப்போ சிறைச்சாலைகள் தேவர் வராரு. வந்து எழுந்து ஓ உன் ட்ரெஸ் மாட்டிக்கோ, செல் போட்டுக்கோ, மேல அங்கே போட்டு இப்படி போட்டு வெளியே வாங்க. வெளியே வரும்போது எல்லா கூட கதவு கிளந்து போச்சு. கதவு வெளியே வாசம் திறக்குது. வெளியே விட்டுட்டாரு. இதெல்லாம் பார்க்கும்போது கனவு கண்ட மாதிரி நடந்த எப்படி நடந்துச்சு தெரியுமா? வேறு உயிரோடைய காரணம் என்ன? சங்கிலுடைய காரணம் என்ன? நகர் வாசத்துக்கு காரணம் என்ன? சபையுடைய ஊக்கமான ஜெபம், ஒருமனோட ஜெபத்தினால அது கிடைச்சது. அப்ப நடந்தது. இன்னைக்கு நம்முடைய குடும்ப வாழ்க்கையில ஜெயில இல்லைங்க, என்னுடைய கணவன் குடியிருப்பதை கட்டப்பட்டிருக்கிறான், என்னுடைய மனைவி என்னுடைய ஆண்டு வர மாட்டேங்கிறா, என்னுடைய பிள்ளைகள் சும்மா வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இப்படி கட்டணம் இருக்கிறாங்க. ஆனா சீனிக்கா தெரியுமா? பெற்றோர் இணைந்து ஊக்கமா ஜெபிக்க வேண்டும். அல்லது பின்வாங்கி போன மக்கள் சபையை ஊக்க ஜெபிக்க வேண்டும். அதை கட்ட முடியும், விடுதலை கிடைக்கும், நிச்சயம் நடக்கும். இன்னைக்கு நம்முடைய குடும்பத்துல எவ்வளவு கட்டப்பட்டிருக்காங்க, அவங்க கட்டப்பட்டிருக்காங்க, சிற்பனை கட்டப்பட்டிருக்காங்க, சினிமா கட்டப்பட்டிருக்காங்க, குடியில் கட்டப்பட்டிருக்காங்க. விடுதலை வேண்டும் நிச்சயம். நம்ம உணர்வு ஜெபிக்கிற காரியம் பொழுது நிச்சயமா விடுதலை கிடைக்கும். உணர்வு ஜெபிக்கும் வெற்றி, உணர்வு ஜெபிக்கும் போது விடுதலை. அடுத்து பாருங்க, அப்போஸ் 2ஆம் அதிகாரம் 1 வாசிங்க. அப்போஸ் 2:1. பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்தார்கள். இங்கே ஒருமனப்பட்டு வழியில் வந்து நிற்கிறாங்க. சீசர் வந்து இருக்கும்போது அங்கே அபிஷேகம் நடப்படுகிறது. அபிஷேகம் நடப்படுகிறது. அபிஷேகம் நிரப்பட காரணமா ஒரு மனம். அந்த அபிஷேகம் நடந்த காரியம் தெரியுமா? பேர் பிரசன்ன தைரியம் பிரசன்ன தேசியம் கொலை செஞ்சீங்க, உயிரோட எழுந்தார். நாங்கள் சாட்சிகள். வேற சொல்லிக்கு காட்டும் போது அனைவரோட உள்ள குத்தப்படுகிறது. என்ன செய்யணும்? நீங்க குழந்தை விட காத்து கொள்ளுங்க. 41 வாசிங்க. 41 அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். பாருங்க, ஒரே பிரசங்கம், அது எவ்வளவு சொல்ல முடியாது. ஒரே பிரசங்கத்துல 3000 பேர் ஏற்றுக்கொண்டார், ஞானம் பெற்றுக் கொண்டார்கள். இன்னைக்கு ஞானம் பெறணும்னா ரொம்ப நாள் கிடக்குதுங்க. சபையுடைய சட்டத்தின்படி 3 மாசம் ஆணைக்கு வரணும், 1 வாரம் கிளாஸ் எடுக்கணும், அதுக்கப்புறம் ஞானம் இப்ப நடக்குது. ஆனா அந்த நாட்கள்ல உடனே அதுக்கு அவங்க ஒயிட்லஸ் எடுக்கல, அம்மா அப்பாவை கூப்பிடல, மாமா மாமா கூப்பிடல. இப்ப இருக்கு ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஞாபகம் தானே இங்க சொல்றேன். ஹஸ்பண்ட் சொல்றாரு, உங்க அம்மா வீட்டுல வரவி, உங்க அம்மா அப்பா வரணும், ஒயிட் சேர்க்க வரணும், இப்படி ட்ரெஸ் எடுக்கணும். எப்ப ஞானம் வருதுக்கு இவ்வளவு கண்டிஷன் போடாது. அன்னைக்கு யாரும் கிடைச்சதா? ஒரு சில பிரசங்க அப்ப ஞானம். இது காரணம் தெரியுமா? ஒரு மனம். அது மாதிரி இல்ல. அப்படி அவங்க எப்படி இருக்காங்க? அதே 2ஆம் அதிகாரத்துல 46 அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே தரித்திருந்து வீடுகள் தோறும் அவலமில்லாத இதயத்தோடும் போஜனம் பண்ணி எல்லா வீட்லயும் போனாங்க. எல்லா வீட்லயும் சாப்பிட்டாங்க, எல்லா வீட்லயும் கப்படங்களை போனாங்க. இன்னைக்கு நம்ம ஒருவேளை வீட்டு செல்வம் நடக்குது எனக்கு எங்க நடப்பு இங்கே பாரதெல்லாம் வீட்டு செல்வம் வைப்பாங்க. அப்ப வீட்டு செல்வம் வைக்கும் போது ஒரு வீட்டுக்கு போறாங்கன்னா அடுத்த கொடுக்கும் போது நீ ஏன் கேட்டா, நீ எப்படி வந்தியா, நான் எப்படி வரணும் கேட்க
எப்படி ஆகலைன்னா இன்னொரு ஜெபம் நீங்க போக மாட்டாங்க. ஏன் எப்படி வரலக்கவா நான் எப்படி போவாங்க? அங்க எப்படி ஒரு இருக்கும்? இது என்ன இது ஐக்கியத்தை காட்டுகிறது. ஆகையால பொருளுக்கு அவங்க எல்லாமே போனாங்க, போய் பார்த்து அதை பார்த்த ஜனங்க அடுத்த வசவாசிங்க நம்ம தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். இங்கே அவருடைய குடும்பத்தினாலே ஐக்கியம் இருந்தபடினாலே ரட்சிக்கப்படும் கர்த்தர் அனுதினம் சபை சேர்த்து கொண்டு வந்தார். இன்னைக்கு நம்ம ஊர்ல எத்தனை சபை எனக்கு தெரியாது. ஆனா இத்தனை சபை இருந்தும் தினந்தோறும் ஆத்மா சேருதா? ஏன் சபையில இல்ல அப்படி செவங்கள் சேருதா? இல்ல புனித சேருதா? ஏன்? நமக்குள்ள என்ன இல்ல? ஒருமுனை இல்லை. நம்ம ஒருமுனை இருக்கும்போது அவங்க ஏதோ நடந்து பாருங்க அப்படி வருவாங்க. இவ்வளவு கூட இருக்க சபை வந்து இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஆடியோ கூட்டம் என்ன செய்யுது? மாறி மாசம் மாணவர்கள் கூட்டம் இருக்க செய்யுது. இதுக்கு மாறணும்னா என்ன செய்யணும்? நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்து ஐக்கியத்தை ஒருவர்தான் இதெல்லாம் செய்ய முடியும். என்னுடைய ஊர்ல சொல்ல நான் சொல்றேன், மாசம் அமாவாசைக்கு மேம்பட்டு ஒரு கூட்டம் இருந்துச்சு. நாங்க சபையில கைக்குடும்பத்தை ஒவ்வொரு பேர் சொல்லி செவிக்கும் போது இன்னைக்கு ஒருத்தர் போறாங்க. ஆடி மாசம் அந்த அமாவாசைக்கு மேம்பட்டு ஒரு கூட்டம் கிடையாது. எல்லாமே சாட்சி விட்டாங்க. இதை சாட்சி சொல்ல முடியும். இன்னைக்கு கூட சொல்ல முடியுமா? அதே மாதிரி சபை கூட்டம், திருவிழா நடத்துற கூட்டம் எல்லாமே இன்னைக்கு சபையில் இருந்தாங்க. அதுக்கு காரணம் தெரியுமா? சிரமம். இன்னைக்கு அப்படி ஒருவருக்கு ஜெபிக்கும் போது ஒரு வாழ்க்கை நடத்தும் போது அந்த அர்த்தம் காணும்படி அந்த இடத்துல அனைத்து மக்களும் கிறிஸ்தவ மார்க்கத்தை சந்தர்ப்பம் எத்தனை சபை தான் சரி ஏன் ஆதரவு இல்லை. ஆகினால அற்புதம் நடக்கணும், அதிசயம் நடக்கணும், ஆதரவுனா ஒரு அவசியம் தேவை. அடுத்ததாக அப்போ 4:30 வாசிங்க. 4:31. அவர்கள் கூடியிருந்த அது அசைந்தது. எல்லோரும் பரிசுத்தால் நிரப்பட்டு தைரியம் சொன்னார்கள். ஏன் சொன்னாங்க? இது மாதிரி என்ன நடந்தது சொன்னா, 3ஆம் இடத்துல யோவானும் பேதுரு ஒரு மனுஷன் குணப்படுத்துறாங்க. சப்பனியா பிறந்த ஒரு மனுஷன் 40 வருஷம் ஆச்சு அவன் பிறந்து. சப்பனியா நல்லாக்கிறான், நடக்கிறான். இதெல்லாம் பார்த்து எனக்கு அவங்ககிட்ட வசனம் கேட்கும் போது சில காரணம் சொல்றாங்க, ஏசு நாம நடக்கணும் சொல்லி சொல்லும் போது நிறைய பேர் 5000 விசுவாசித்தாங்க. 5வது போட்டிருக்கு, 4ஆம் இடத்துல 5000 விசுவாசம் சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் பார்த்த உடனே ஆசிரியர்களுக்கு எல்லாம் போறாங்க. அண்ணா காப்பி எல்லாம் ஒன்னா கூடி பிடிச்சி நீ எதுல செஞ்ச எப்படி நடந்துச்சு போது, நீங்க கொலை செஞ்ச இயேசு மரித்தாரு, உயிர்த்தெழுந்தாரு, அவருடைய நாமத்துல நடக்கிறான். இதை பார்க்கறீங்க. இது கண்கூட சாட்சி நிக்கிறாங்க. அவன் சொல்றாங்க, இனி நாமத்தை பத்தி எதுவும் பேசக்கூடாது, யாரும் சொல்லக்கூடாது, ஏன் நாம சொல்லவே கூடாது சொல்லிட்டு கண்டிச்சு அனுப்புறாங்க, பயப்பட்டு அனுப்புறாங்க. அனுப்பிட்ட போது நடந்த விஷயம் பாத்தீங்கன்னா 30 வாசிக்கும் போது 40 உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உடைய கரத்தை நீட்டி உடைய ஊழியக்காரர் உடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுகிரகம் செய்தரணும் என்றார்கள். உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடு சொல்லும்படி அவர்கள் செய்தனும். எப்படி கேட்டாங்க? 30 வாசிக்கும் போது விசுவாசிகள் திரளான கூட்டத்தார் ஒரே மனம் இருந்தார்கள் சொல்லப்பட்டது. ஜெபத்துக்கு தெய்வம் சொல்ல காரணம் தெரியுமா? ஒரே மனம் ஜெபம். திரளான கூட்ட விசுவாசிகள் ஒரே மன ஜெபத்தினால தைரியமாய் தேவசனத்தை போதித்தார்கள் சொன்னா சொல்லப்பட்டது. இன்னைக்கு ஊழியர்கள் நிறைய எதிர்ப்பு நடந்துதான் இருக்கு. நடுவில் சுதந்திரம் சொல்லப்பட்ட எடுத்து போறான், ஒரு ஆசை சொல்லலாம், அது போலீஸ் ஆயிதான் வந்து தொந்தரவு பண்ணிட்டார். ஆனா செபித்தது கடந்து போகும் பொழுது ஒரு கூட்டமா ஒரு சனாதுக்குள்ள எல்லாரும் ஒருவர் செபித்து கடந்து போகும்போது அந்த இடத்துல வெற்றி கிடைக்க முடியும். அந்த இடத்துல இது கிடையாது. என்னுடைய வார்த்தை சொல்ல முடியும்,
நான் ஒவ்வொரு வாரமும் அதிகாலை 4 மணிக்கு போஸ்ட் தான் இருக்கேன். அதிகாலை 2 எழுந்து ஒவ்வொரு எழுந்து நான் தனியாக பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நிறைய எக்ஸ்ட்ரா நிறைய வந்துட்டாங்க, எதிர்ப்பு இருக்குது. எதிர்ப்பு இருக்கும்போது நான் சொல்லியிருக்கேன், ஒரு டைம் போலீஸ் வந்து என்ன மைக்கு போன உடச்சி போட்டேன், ஓடி போனேன். நான் அதே இடத்துல அப்போ பண்ணிட்டு இருக்கேன். காரணம் தெரியுமா, நான் நடந்த நிகழ்ச்சி அப்படி போயிட்டு சொல்லுவேன், இந்த மாதிரி ஒருத்தவங்கன்னா போலீஸ் வந்தா அந்த எதிர்ப்பு இருந்துச்சு, ஒவ்வொருத்தர் பேரை கேட்டு சொன்னாங்க. உன் பேரை கேட்டு நான் ஜெபம் பண்ணுவோம், அதே இடத்துக்கு எவன் வரணும். இதுக்காக ஒருமனப்பட்ட செபம் தான் இந்த ஊழியத்தை நடத்தி வந்தது. அவங்களால ஊழியம் செய்வதற்கு, ஆத்மா அமைப்படுவதற்கு, வெற்றி கிடைப்பதற்கு, விடுதலை கிடைப்பதற்கு ஒரு மனம் தேவை. அதே மாதிரி இன்னைக்கு நமக்கு ஒன்றும் இல்லாம போக காரணங்க. நமக்கு ஒன்றும் இல்லாம காரணம் என்னன்னு பார்க்கும்பொழுது 1 பேரு 1 பேரு 3ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். 1 பேரு 3ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கம் உள்ளவர்களும் சகோதர சிநேகிதம் உள்ளவர்களும் மன உருக்கம் உள்ளவர்களும் இணக்கம் உள்ளவர்களுமாய் இருந்து தீமைக்கு தீமையையும் உதாசனத்தையும் சரிக்கட்டாமல் அதற்கு பதிலாக ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். நமக்கு ஒரு காரணம் தெரியுமா, நமக்கு யாரும் அவமானப்படுத்திட்டாங்க, திட்டாங்க, உதாசனப்படுத்திட்டாங்க சொன்னா அப்படி மனசுல அப்படி வச்சுக்கிறோம். இவன் இப்படி பேசிட்டான், எப்படியாவது மட்டம் தட்டணும் அவன மனசுல இருந்தது அப்படியே வயலை வச்சிடும். மன்னிக்கிற தன்மை இல்ல. சொல்லப்பட்டிருக்கு, நீங்க ஆஸ்வதிங்க சொல்றாரு, திட்டாங்க ஆஸ்வதிங்க, அவமானப்படுத்துறாங்க ஆஸ்வதிங்க சொல்றாரு. ஏன்னா ஆஸ்வதி அழைத்து அறிந்து ஆஸ்வதிங்க. அது நம்முடைய வாழ்க்கை எதற்கும் பண்ணிட்டாங்கன்னா அதை நினைச்சு போகும்போது வரும்போது சாதாரண திட்டுறது, அவமானப்படுத்துறது. அப்படி இருக்கும்போது நமக்கு ஒண்ணு இருக்காது. பின்னாடி காரணம் அதுதான். நம்ம கேவலம் பேசிட்டோம், அவமானப்படுத்த நினைக்கும் போது அந்த ஒரு நாள் போயிடும். ஆனா அது திரும்ப ஒரு சொன்னா ஆஸ்வதிக்கும். அது மட்டும் இல்ல, யோசிக்கலாம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரம் 24 வசனம். லூக்கா 22:24. அன்றியும் தங்களில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்று அவர்களுக்குள்ளே வாக்குவாதம் உண்டாயிற்று. அவன் அவர்களை நோக்கி, பிரஜாதியாரின் ராஜாக்கள் அவர்களை ஆளுகிறார்கள், அவர்கள் மேல் அதிகாரம் செலுத்துகிறவர்களும் உபகாரிகள் எண்ணப்படுகிறார்கள். அங்க சீசர்களோட ஒரு வாக்குவாதம் என்னன்னா, நமக்கு யார் தெரியும், நம்ம நல்லா தெரியும். போயிட்டாங்க, கூட போவாங்க, எல்லாரும் போவாங்க. இங்க யார் பெரியவங்கிற ஒரு வாக்குவாதம்தான் அங்க சொல்றாரு, உங்க பேர்ல இருக்கிறவன் பயிர் செய்யணும். அது நம்ம நினைக்கிறோம், நான் சபைக்கு நான் முதல்ல வந்தேன், நான் தான் தெரியாது, எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வேற புதுசவங்க இடம் தான் வச்சுக்கிறேன், ஜெபிக்கிறதுக்கோ பாடு எடுத்து போட்டாங்கன்னா உடனே சேர்ந்து புறமும் நான் பெரியவன், நான் தான் மூத்தவன், நான் தான் மூத்த விசுவாசி, எனக்கு இடம் என் மட்டும் இடம் அப்படி என்ன வரும்போதே அந்த குடும்பத்துக்கு இடையெல்லாம் போயிடும். இங்க எப்படி எனக்கு தெரியல, எங்க சபை சொல்லுவேன், ஒரு மூத்த விசுவாசி இடம்னா பாஸ்ட் சொல்லாது. பாஸ்ட் போட்டு என்னையா எனக்கு ஜெபம் தெரியாதா, பாட்டு செய்ய அவன் போய் கொடுங்க இப்போதான் அவன் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்படின்னு அந்த இடத்துக்கு எப்படி ஒன்று இருக்கும். ஆனா சொன்னாரு, நீங்க அப்படி இருக்காதீங்க, எவ்வளவு நீங்க அப்படி இருக்காதீங்க, ஒரு ஜாதிகளுக்கு அப்படி இருந்து போட்டோம், நீங்க அப்படி இருக்காது சொல்றாரு. 24:26 உங்களுக்குள்ளே அப்படி இருக்க கூடாது. உங்களுக்கு பெரியவன் சிறியவனை போலவும் தலைவன் பணிவுரைக்காரன் போல இருக்க கடவன். வித்தியாசம் கூடாதுங்க. ஒரு முதலாளியோ பெரிய படிச்சவனோ இருந்தா வச்சுக்கிறேன், பெரியவனை காட்டிக்க கூடாது. அவர் சொல்றாரு, பெரிய சின்ன போன இருக்கும் தலைவன் தலைவர் வச்சுங்களேன், அவர்கிட்ட இருக்கும் பணியை காணக்கூடாதுன்னு சொல்றாரு. வேலை செய்யலாம் இருக்கணும். அதுக்கு வாசிக்கணும் 27. பந்தி இருக்கிறவனும் பணிவிடை செய்கிறவனும் எவன் பெரியவன், பந்தி இருக்கிறவன் அல்லவா, பந்தி இருக்கிறவன் அல்லவா,
இருந்தும் நாங்கள் நடுவிலே பணிவிடைக்காரன் போல் இருக்கிறேன். நாங்கள் பணிவிடைக்காரன் போல இருந்தேன் சொல்றாரு. இங்க ஒரு உதாரணம் சொல்றாரு. பந்தி இருக்கிறவனோ பணிவிடை செய்கிறவனோ யார் பெரியவன்? பந்தி இருக்கணும்னா பெருசா ஆள சொல்றாரு. இப்ப அப்படி கிடையாது, எல்லாம் தட்டு எடுத்து வாங்கி சாப்பிடுறோம். ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, பந்தி வைக்கணும்னு வச்சுங்களேன், உட்காரீங்க, ஒரு டேபிள் கிடைக்கல, ஒன்றும் பண்ணல, நம்ம கூப்பிடுறோம் ஏன்பா டேபிள் கிடக்கும் தொடைகள் எக்ஸாம்பிள் வச்சுட்டு போறோம், இலவைக்கும் வச்சுட்டு போறோம். நம்ம இலவசி எவ்வளோ முன் வைக்கல, கூப்பிடுறோம், வைக்கிறோம். நான் ஒரு பீஸ் பண்ணி வச்சுட்டு போறேன், அது ஏன் பண்றோம், பந்தி இருக்கு, அதே பணம் வச்சுட்டு அவங்க வச்சுட்டு போயிட்டே இருக்கிறோம். ஒரு எது கிடைச்சிங்களேன் அந்த சொந்தா கூப்பிட்டு ஏன்பா நாளுக்கு 10 பீஸ் கம்மியாக போடுறான், கூட்டு வைக்க மாட்டேன்றான். உடனே அந்த சோதரன் போயிட்டு வைக்காம எல்லாரும் பார்க்கும்போது அந்த பரிமாறம் ஒன்றும் பேச மாட்டாங்க. ஓ பந்தி பெரியவன் தான், ஆனா சொன்னாரு நான் மத்தியில் எப்படி இருக்கேன், பணிவிடைக்கான பொருள் அதிகாரம் பண்ணலைங்க. பணிவிடை செய்வதுதான் நம்ம முக்கியமான காரியம். அப்பதான் ஒண்ணு இருக்கும். ஒருவேளை இந்த பரிமாறம் வந்து கூப்பிட்டு வந்து தண்ணி இந்த வேலையை அமைக்கலாம் கேட்டா நான் வேலை வைக்க மாட்டேன், சொல்ல மாட்டேங்கிறான். அப்போ அதிகாரம் பண்ணிட்டு பண்ண போடுறான், ஆனா அவனும் செய்ய மாட்டான், எதுவும் பேசல. இன்னைக்கு நம்ம யாரும் எடுத்து பேசினா நம்ம பேசிட்டா நம்ம வந்து தாழ்மையை பேசிட்டா கேட்டு என்ன செய்யணும், திட்ட ஆரம்பிக்கும். ஆனா பணிவிடைக்கான போல இருந்தேன். அப்படி இருந்தா ஒரு மனம் கண்டிப்பா இருக்கும். எப்படி இருந்தா நான் பேரும் காணிக்கூடாது. என்னுடைய ஊர்ல வந்து செங்கல் சொல்லுவது, செங்கல் இப்ப கிடையாது. அப்போ ஒரு கார்ல வந்து ஒருத்தர் அந்த செங்கல் சொல்லும் போது முதலாளி பார்க்கறாரு. பார்க்கும்போது ஒருத்தர் வந்து காக்கி கவசம் வெளில பயன் போட்டு மேல மண்ணா இருக்குது, கல் எடுத்து மண்ணா இருக்குது. அவர் கேட்கிறார், இந்த செங்கல் சொல்ல முதலாளி யாருன்னு கேட்கிறாரு. அது நான் தான். முதலாளி எதுவும் இருந்தா கூட தன்னுடைய வேலை செய்யற கூட வேலை செய்யறாரு. நீங்களாங்க ஆச்சரியப்படுறாங்க. ஆண்டவர் தான் இருந்தாங்க. மனசு மூளை கொள்ளும் வரை அவர் மூளை செய்யும் அனைத்தையும் தன் ஜீவனை கொடுக்க வந்தார். பணிவிடைக்கான வந்தார், கால கழுவினாருங்க. அப்படி இருந்தா அங்க இடமே கிடையாது, கண்டிப்பா இருக்கும். அப்போ இந்த பிரிவினையோ அல்லது உணவு இல்லாம, அதாவது வராமல் என்ன செய்யணும் பாத்தீங்க சொன்னா 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் இல்லாமல் ஏக மனதும் யோசனையும் உள்ளவர்களாய் சீர் பொருந்தி இருக்கவும் வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். இங்க ஒரு சபை வளர்ச்சியோ அல்லது குடும்பத்துல பிள்ளை கல்யாணம் அல்லது வீடு கட்டுறது படிப்பு எல்லாத்தையும் பார்க்கும்போது என்ன செய்யும் சொன்னா அது சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, நீங்க எல்லாரும் ஒரே காரியை பேசவும் பிரிவினை இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனை உள்ளவர்களாய் சீர்கொண்டு இருக்க வேண்டும் என்று நமக்கு உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். எந்த காரியம் ஒரு புருஷன் முன்னாடி சபையில் விசுவாசி பேசும்போது ஏக சிந்தை இருக்கும். அதான் அந்த பிலிப்பு 2 வாசிங்க. பிலிப்பு 2:2 பிலிப்பு 2 வாசிங்க. நீங்க ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களுமாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஒரே காரியத்தை பேசணும், ஒரே சிந்திக்கணும், ஒரே சொல்லும்போது என்ன நடக்குது சொன்னா அங்க பிரிவு இடமே கிடையாது. நம்ம எத்தனை பிரசன் கேட்கிறோம், நம்ம என்ன செய்யணும் பிரசன் கேட்கிறோம். அந்த புத்தி ஏற்றுக்கொள்ள பொழுது நம்ம விலகி போக முடியாது, நம்ம ஒன்றும் இருக்க முடியும். பாருங்க, அது மாதிரி நம்ம வந்து ஒருத்தருக்கு என்ன செய்யணும் பார்க்கும் பொழுது எபேசியர் 4ஆம் அதிகாரம் 25 எபேசியர் 4:25. அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவைகளாய் இருக்கிறபடியால் பொய்யை கலைத்து அவனவன் பிறனுடைய மெய்யை பேச கடவன். இங்க ஒருத்தர் எப்படின்னா ஒருத்தருக்கு நம்ம வந்து ஐக்கியமா இருக்கிறோம், ஒரே சரியா இருக்கிறோம், இணைந்த ஒரு உறுப்புல இருக்கிறோம். ஒருத்தர் என்ன செய்யக்கூடாது, பொய் பேசக்கூடாது. அடுத்து கடைசி வாசிக்கும் போது ஒருவர் தயவாயும் மன உருக்கமாக இருந்து கிறிஸ்துவ மன்னித்தது போல நீ ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள்.
பிரச்சனை ஆச்சு, நான் எப்படி மன்னிப்பு கேட்கறது அப்படின்னு எண்ணமே இருக்கக்கூடாது. ஏதோ பேசிட்டாங்க அவங்க நம்ம வந்து மன்னிக்கணும். எப்படி மன்னிக்கணும்? கிறிஸ்துவுக்கு தேவன் மன்னிப்பது போல. எப்படி மன்னிச்சாரு? ஜீவனை கொடுத்து மன்னிச்சாருங்க. உனக்காக எனக்கு ஜீவனை கொடுத்து மன்னிப்பு கொடுத்துருக்கிறார். நம்ம வந்து எந்த மன்னிப்பு கேட்கலாம்னு சொல்லவே இல்லை. மன்னிப்பு கேட்கும் பொழுது நம்ம அந்த முன்வந்து கேட்கும் போது மன்னிக்கிறாரு. அது மாத்திரம் கொலைசியர் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். கொலைசியர் 3:9. ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும் செய்திகளையும் கலைந்து போடுங்கள். பழைய மனுஷன் செய்தி கலைந்து போடணும். லட்சியப்படி எப்படி இருந்தோம்? கோபப்பட்டோம், பொய் பேசணும், எல்லாம் பண்ணணுங்க. ஆனா இப்போ நம்ம கிறிஸ்துவ ஒண்ணா இருக்கிறோம். ஒருத்தர் பொய் பேசாம கோபப்படாம இருக்கணும். என்னுடைய சபையில வந்து கமிட்டி இருக்குது, நிர்வாகம் இருக்குது, சபை பாஸ் இருக்காரு. பேசும்போது தகவல் வரும், சண்டை வரும். அப்போ எங்க சபையில் ஒரு பாஸ் இருந்தார். பிரச்சனை வரும்போது நேரம் வெளியே விடாது. எங்களுக்கு பார்க்கறதுக்கு வேற வெளியே விடாது. போயிட்டு எல்லாம் சரியாயிடுச்சு. ஏன்னா அந்த பழைய சுபாவம் வராமல் அதோட கிளம்பி போயிடணும். கோபப்பட சூழ்நிலை இருக்குது, கெட்டது பேசுற சூழ்நிலை இருக்குது, எல்லாம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துக்கு போயிடணும். போயிட்டு வரும்போது எல்லாம் சரியாயிடும். இது புருஷன் ஸ்டார்டிங்கா இருந்தாங்க. அவன் கொண்டாடி அவ்வளவு எப்படி விட்டு போகுது. நான் என்ன அவனுடைய பவர் என்ன நம்ம காட்டக்கூடாது. ஒருத்தர் விட்டு கொடுத்தாதான் நம்ம குடும்பத்தில் என்ன எப்படி இருக்கும்? ஐக்கியம் இருக்கும், அவரும் நல்ல எப்படி இருக்கணும். அது எனக்கு வந்து எபேசியர் 4ஆம் அதிகாரம் 3-4 வாசிங்க. அது நம்மளுக்கு ஆவியின் ஒருமை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். இங்க இரண்டாவது வாசிப்பா பாத்தீங்கன்னா நம்ம என்னென்ன இருக்கு பாருங்க. மனத்தாழ்மை, சாந்தமும், நீடிய பொறுமை, உடையிலிருந்து அன்பினால். இது எல்லாம் இருந்துச்சுன்னா அது ஒண்ணு இருக்கு. எப்படி நான் கலந்து போறது? சாதாரணமே கிடையாதுங்க. கோபம் தான் வந்து கோபம் வராமையா இருக்க முடியாது. ஆனா அதையும் அடக்குன்னா நம்ம சொந்தம் பண்ண முடியாது. அதெல்லாம் போட்டுருக்காங்க. சமாளிக்க ஆவியின் ஒரு காத்துகளுக்கு ஜாக்கிரதை இருங்கள். ஜாக்கிரதை இருக்கணும். அப்படி இருந்தா தான் நமக்கு பொறுமை இருக்கணும். இப்ப பாருங்க, இந்த பொறுமை இல்லாம ஐக்கியம் போச்சு என்ன நடக்குது பார்க்கும்போது மத்திய 12ஆம் அதிகாரம் 25 வாசிங்க. மத்திய 12:25. இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி தனக்குத்தானே விரோதம் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய்ப்போம், தனக்குத்தானே விரோதம் பிரிந்திருக்கிற எந்த பட்டணமும் எந்த வீடும் நிலைநிற்க மாட்டாது. நம்ம நல்லா தெரியும். உள்நாட்டுக்குள் நடக்கும் போது உள்நாட்டிலே மரணங்கள், உள்நாட்டிலே பொருளாதார கஷ்டம், உள்நாட்டிலே வியாசி ஏற்றம். எதுக்கு? தனக்குத்தானே பிரிந்திருக்கிற தேசம், தனக்காக இருக்கிற பட்டணம், தனக்காக இருக்கிற வீடு எல்லாம் பாழாய்ப்படுது. சபையம் தான் நமக்குள் பிரிஞ்சுட்டா நம்ம வந்து ஒரே குடும்பம் ஒன்றும் பண்ண முடியாது. இன்னைக்கு அதே சபையில் பிரிந்து ஒரு காரணம் தெரியுமா? இந்த காரியம் தான். தனக்குத்தானே பிரிந்து காரணத்தால் அதே சபை சிதறி போச்சு. விசுவாசி இல்லாம சபை இருக்குது. 4 சபை இருக்குது. காரணம் தெரியுமா? அங்கே பிரிவினை, ஒருமை இல்லாத தன்மை. பெருநாள் சபை பழாபசங்க. இன்னைக்கு நம்முடைய சபையில, குடும்பத்துல, சமூகத்தில் செழிப்பு நமக்கு என்ன இருக்கணும்? ஒருமை இருக்கணும். மற்றவன் நினைக்கூடாது, நம்ம நல்ல மாதிரி நினைக்கூடாது, மற்ற நம்மளும் உயர்த்தி நினைக்கணும். உதாரணம் சொல்றேன். இப்போ ஐயா பெருமா இருக்கேன், நீங்க நினைக்கிறீங்க நாங்க பெரிய நினைக்கிறீங்க. ஆனா எங்களோட நீங்க பெரிய தெரியுமா? பெருக்கி சுத்தம் பண்ணா பெற முடியாது.
இவங்க நம்ம வந்து இது பண்ண பாட்டு பாட முடியாது. நம்ம வந்து தட்டு கழுவினா அவங்களும் நம்ம தட்டு கழுவிக்க முடியாது. இன்னும் சாப்பிடணும் சாப்பிட முடியாது. என்ன நம்மளுக்காண்டி பெரிய நினைக்கும் போது நிச்சயம் நமக்கு ஒரு முறை கண்டிப்பா இருக்கும். ஜெபிக்கலாம். கேட்ட வார்த்தைகளை கொள்ளுவோம். ஒரு மனம் இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில வெற்றியை காண முடியும். ஒருவன் இருந்தால் செபத்து பதில் கிடைக்கும். ஒருவன் இருந்தால் விடுதலை வந்து, ஒருவன் இருந்தால் அபிஷேகம் ஆத்ம ஆலயம் வந்து. ஆனால் எல்லா காரணம் தெரியுமா? மற்றவர்கள் நம்ம நேசிக்க முடியல, மற்றவர் சொல்ற வார்த்தை நம்ம அமைக்க முடியல. நானும் உணர்வு பெருமை இதெல்லாம் நமக்கு பின்லாக்குறது. நம்ம யாரும் நோக்கி பாருங்க. எதற்காக தெரியுமா? அவர் தேவ சமத்தை அதை பிறகு இல்லாமல் தம்மை தான் வெறுத்து அழிவு மனசாயானார். சில மரணத்தை தாழ்த்தினார். எதற்காக? நம்மை உயர்த்த. நாமக்கு ஒன்றாக இருக்கிறது அதை காட்டுவதற்காக, நாம் ஒன்று இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் தட்சிணை கொடுத்து இன்னும் இருக்கிறதாக எல்லாருக்குள்ளே இருக்கிறதாக இருக்கிறார். நமக்குள்ளே இருக்கிற ஒருதான் என்ன சொன்னார்? நாம் ஒன்றா இருக்கணும் அவர் சொன்னார். ஆகையால இல்லாத இடத்துல அழிவு, பொருளாதார வீழ்ச்சி. ஆகையாலே சற்று யோசித்து பாருங்க. சொன்னா இருக்கிறோம், ஒழுங்கு இருந்தால் அங்கு விடுதலை உண்டு, குருமை இருந்தால் ஆசிரியர் உண்டு, குருமை இருந்தால் உயிர் உண்டு. நீங்க படிப்போமா? விசுவாசிகள் இன்னும் கூட்டம் உண்டு, அன்பு ஒன்றே அவர் நடுவில் உண்டு. விசுவாசிகள் இன்னும் கூட்டம் உண்டு, அன்பு ஒன்றே அவர் நடுவில் உண்டு. ஒரு மன ஒற்றுமை அங்கு உண்டு என்று சொல்லும் நாட்கள் இன்று வேண்டும். ஒரு மன ஒற்றுமை அங்கு உண்டு என்று சொல்லும் நாட்கள் இன்று வேண்டும். நீரமன்ற வாசல் அடைபடுவோம், நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வார் யார்? நாட்கள் கொடியதாய் மாறிடுவே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாட்கள் கொடியதாய் மாறிடுவே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். ஜெபிப்போம். நேற்றும் இன்றும் என்னும் மனதை வெற்றி கொள்ளுகிற இந்த அருமையான காலவெளிக்காக இந்த 7வது மாதத்தில் சுவாமி இந்த 4வது கஷ்டமான ஓய்வு நாளை காணப்படுத்தீரே உங்களுக்கு செலுத்துகிறோம் ஐயா. இந்த 7வது மாதத்திலே 27 நாட்கள் 28வது நாளை காணப்படுத்தீரே செலுத்துகிறோம் ஐயா. அன்றைய இந்த மாதத்தில் ஒரு நாள் கண்டவர்கள் இந்த 28வது நாளை காணப்படி எத்தனையோ பேர் கடன் சென்றார்கள் சுவாமி. ஆனால் அப்பா ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு புதிய கடினம் புதிய ஜீவனையும் கொடுத்து எங்களை பாதுகாத்து பராமரித்து வந்த தெய்வங்களாக உங்களுக்கு சொல்கிறோம் ஐயா. இந்த நாளில் கூட 1 கோடி இந்த ஆலயத்தில் வந்து ஆராதிக்க முடியாத பாக்கியத்தை தந்ததற்காக உங்களுக்கு சொல்கிறோம் ஐயா. வந்த ஒவ்வொருவரையும் என் தேவன் ஆசீர்வதிக்கப்பா. தடைப்பட்ட மக்கள் பரப்புற வாரங்களிலே இடையிலாவது அதற்கு கல்விக்கான பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். நம்முடைய சமூகத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஐயா. விசேஷமாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம் ஐயா. அப்படியாக சுவாமி இப்போது வசந்த சகோதரனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சமூகத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஐயா. அந்த மகளை என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா.
ஐயா. ஒரு மனதை குறித்து எங்களோடு கூட இடைப்பட்ட தயவுக்காக மக்கள் நினைச்சிருக்கிறோம் ஐயா. எனவே நாங்கள் அனைவரும் ஒரு மனதோடு கூட எல்லா காரியத்திலும் நடந்து கொள்ள என் தேவர்களுக்கு கிருபை செய்தல்ல வேண்டும் என்று கூட இந்த நேரத்தில் உங்கள் சமூகத்தை வேண்டிக் கொள்கிறோம் ஐயா. படைக்கப்பட்ட காணிக்கை என் தேவன் ஆசீர்வாதத்தை தர வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம் ஐயா. சிறப்பு கவர் காணிக்கை படைத்த மக்களை ஆசீர்வதிங்கப்பா. இந்த காணிக்கையான உடைய ஊழியத்துக்கு கண்டு பிரயோஜனப்பட என் தேவன் கிருபை செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம் ஐயா. இந்த மக்களை ஆசீர்வதிங்கப்பா. நான் நிபுணர்களே அதை ஆதரவு நல்ல உணர்ந்திருப்பதற்கு ஒவ்வொருவருக்கும் வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம் ஐயா. அந்த மக்கள் வந்தவர்களாய் போதாலும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட மக்களாய் கடந்து செல்ல கிருபை செய்ய வேண்டும் என்று கூட இந்த நேரத்தில் உங்கள் சமூகத்தை வேண்டிக் கொள்கிறோம் ஐயா. ஆசீர்வதிங்க, சபை போதகரை ஆசீர்வதிங்கப்பா. உடன் ஊழியர் அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. அந்த ஊழியமானது அந்த திருச்சபையானது ஒரு சுவிசேஷ திருச்சபையாக மாற்றப்பட என் தேவன் கிருபை தாங்க அநேக ஆசீர்வாதமான திருச்சபையாக காணப்படத்தக்கதான பாக்கியத்தையும் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று சமூகத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஐயா. ஒப்புக் கொடுக்கிறோம். நல்ல பிதாவே, எப்பொழுதும் நிலைத்திருக்கிறது காப்பதாக. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, எங்களுடைய பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல நன்மைகளுக்காக. ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. உங்கள் ஆசீர்வாதத்தை ஒருவரை வாழ்த்திக் கொள்ளுங்கள். நன்றி சாப்பாடு பண்ண சாப்பாடு சாப்பிட்டு வர ஜோம் பண்ணலாம். ஜோம் பண்ணுங்க மற்றவங்க Good.